அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், வெளியில் சொல்லவே முடியல, ஆனால் மனசை போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பிரச்சனையில் மூழ்கி சிக்கி தவிப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் கோவிலுக்கு கூட போக வேணாம், நம்முடைய வீட்டில் நம்முடைய சுவாமி ரூமில் ஏற்ற போகின்ற ஒரு சின்னதான ஒரு தீப வழிபாடு தான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தீப பதிவுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம வழிபாட்டிலே மிகச்சிறந்த வழிபாடு எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீட்டில் இது மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறது தான். ஏன்னா ஒரு விளக்கை ஏற்றிட்டு நம்ம ஒரு மந்திரங்களோ ஸ்லோகங்களோ இது மாதிரி சொல்கிறப்ப அதில் அந்த தெய்வங்களே உட்காந்து நமக்கு அருள் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. காலையும் மாலையும் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் தீப வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வீட்டில் தீபம் எரிய எரிய நம்முடைய எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் மட்டும் கிடையாது, நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற கண்ட அந்த எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே போகும். நம்முடைய இறுக்கமான அந்த சூழ்நிலை அது எல்லாமே நம்ம விட்டு விலகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்பயுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரொம்ப ஒரு விசேஷம்தான். அப்படி வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபடுறப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு விளக்கை மட்டும் நம்ம வீட்டில் ஏற்றி வச்சு வழிபட்டு பாருங்கள், அளவில்லாத பயன்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஒரு வழிபாட்டை நம்ம எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை தான். மொத்தம் 9 வார வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த ஒரு வழிபாடு பண்ணணும். அப்படி எங்களால் தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியல, தொடர முடியல அப்படிங்கிறவங்க 21 நாட்கள் ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து நீங்கள் ஆரம்பித்து 21 நாட்கள், இல்லாட்டி பெண்களாக இருந்தால் பெண்களுக்கான நமக்கு அந்த பீரியட்ஸ் டேட் முடிஞ்சுட்டு கரெக்டாக அந்த அது முடித்து அந்த அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு 21 நாட்கள் எக்காரணம் கொண்டும் இந்த தீபம் ஏற்றுறதை நிப்பாட்டக்கூடாது. அதனால் எப்படி உங்களுக்கு வசதியோ 9 வார வெள்ளிக்கிழமைனா எடுத்துக்கலாம். நடுவில் அந்த பெண்களுக்கான மாதவிலக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு வாரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். 9 வாரம் முடிஞ்சவங்க நீங்கள் அந்த வழிபாடு அப்படி எடுத்துக்கலாம். இல்லாட்டி 21 நாட்கள் ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி 21 நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த தீபமானது காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நமக்கு அப்படி பிரம்ம முகூர்த்தங்கிறது எப்பயுமே விசேஷமான ஒரு நேரம் தான். அப்படி அந்த டைமில் முடியல, நான் குளிச்சு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிரும் அப்படிங்கிறவங்க சாயங்காலம் உள்ள அந்த 6 மணி நம்ம சாயங்காலம் தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் நம்ம தீபம் ஒரு வீட்டில் ஏற்றி பண்ணுறப்ப நம்ம குடும்பத்துக்கு அளவில்லாத ஒரு நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த தீபம் ஏற்றின அந்த வழிபாடுகள், பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நம்ம இந்த ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணுறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இது எல்லாமே தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எப்பயுமே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி, அதாவது பெண் தெய்வங்களை நம்ம எப்பயுமே வழிபடுவோம். அம்பிகை வழிபாடு, வேறு ஏதாவது நம்முடைய குலதெய்வங்கள் வழிபாடு, இது மாதிரி தான் நம்ம வெள்ளிக்கிழமை வழிபடுவோம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டாலே சுக்கிரனுக்கு ஒரு உரிய நாள். நம்முடைய ஒருத்தருடைய வாழ்க்கையில் எல்லா நலன்கள், எல்லா சுக போகங்கள், இது எல்லாமே கிடைக்கணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுவாங்க பார்த்திங்களா, சுக்கிர திசை நடந்துருச்சு, அதனால தான் நல்ல ரொம்ப காரு பணம் பங்களான்னு சொல்லிட்டு சுகபோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் எல்லாமே, எல்லா நலன்களும், எல்லா வாழ்க்கையில் இருக்க சகல சௌபாகியங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கு நமக்கு சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். அதனால தான் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம வெள்ளிக்கிழமையில் நம்ம பண்ண சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் ஒரு வீட்டில் இது மாதிரி தீபம் ஏற்றி பரிகாரங்கள் பண்ணுறப்ப நம்முடைய வேண்டுதல்களும் சீக்கிரமாக நமக்கு நடக்கும், தெய்வீக அருள் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை நீங்கள் எப்பயும் போல் நம்முடைய வீட்டில் ஒரு காமாட்சி விளக்கு நம்ம எப்பயுமே ஏற்றுவோம் வெள்ளிக்கிழமையில். அது இல்லாமல் நீங்கள் தனியாக சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. சின்ன ஒரு அகல் விளக்கு போதும். இதுக்கு புதுசாக வாங்குறனா வாங்கிக்கலாம், இல்லை வீட்டில் ஏற்கனவே பழையது இருக்குன்னா அதை நீங்கள் கழுகி சுத்தப்படுத்திட்டு அதில் நல்லெண்ணெய் மட்டும், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அதில் போடுகின்ற திரி தான் முக்கியமே.
தாமரை தண்டு திரி, தாமரை தண்டு திரி போட்டு இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறதுனா நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இல்லைம்மா நாங்கள் பஞ்சுத்திரி தான் வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கடையில் நம்முடைய பூஜை ஸ்டோர்ஸ் கடையில் இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் கண்டிப்பாக தாமரை தண்டு திரி கிடைக்கும். இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட கிடைக்கும். அப்படி நீங்கள் கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த தாமரை தண்டு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். இந்த தாமரை தண்டு, நல்லெண்ணெய், மண்ணகல் இந்த 3 விஷயங்களுமே மகாலட்சுமிக்கு உரியது. அதுவும் இந்த விளக்கை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லியிருக்கோம், இல்லாட்டி சாயங்காலம் சொல்லியிருக்கோம். இந்த 2 நேரமுமே ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். நம்முடைய வேண்டுதல்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னால் பிரச்சனைகள் மட்டும் கிடையாதுங்க. குடும்பத்தில் பண கஷ்டம் மட்டும் கிடையாது, வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. எந்த விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம். திருமணம் ஆகிறதுக்கு, குழந்தை பிறப்புக்கு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆத்மார்த்தமாக வேண்டி 9 வார வெள்ளிக்கிழமையில் ஏற்றுங்க. இல்லாட்டி 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி ஏற்றணும். அப்படி ஏற்றுறப்ப நிறைய பேருக்கு நம்ம டெய்லி ஏற்றுறப்ப இந்த விளக்கு அகல் விளக்கை மாற்றணுமா, திரியை மாற்றணுமான்னு சந்தேகம் வரும். கண்டிப்பாக முந்தின நாள் உபயோகப்படுத்தின திரி உபயோகப்படுத்த வேணாம். புதுசாக அது அகலையும் நீங்கள் 2 அகல் விளக்கு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றி டெய்லி இப்படி மாற்றிட்டு திரியையும் மாற்றி அகலையும் மாற்றி பழைய எண்ணெய் உபயோகப்படுத்தாமல் புதுசாக நல்லெண்ணெய் போட்டு அப்படி டெய்லி 21 நாட்கள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிருங்க. இந்த எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த தாமரை தண்டு திரி போட்டோன்னா நமக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு பணவரவு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விளக்கானது வீட்டில் செல்வத்துக்கு செய்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு சாபங்கள், தோஷங்கள், நம்ம ஒரு சாமிக்கு ஏதாச்சும் நம்ம வேண்டுதல் வச்சுருப்போம், அதை நம்ம நிறைவேற்ற மறந்தே போயிருப்போம். அப்படி அந்த மறந்து போன அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு அந்த தெய்வத்துடைய கோபத்தையும் சாபத்தையும் நமக்கு ஏற்படுத்திடும். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம நிறைய பேர் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு நம்ம கோவிலில் போய் வழிபடுவாங்க. அப்படி அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போகவே முடியல, முன்னோர்களுடைய வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியல, அமாவாசை அன்னைக்கெல்லாம் எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பித்ரு தோஷங்கள், பித்ரு சாபங்கள், குலதெய்வத்துடைய சாபங்கள் இது எல்லாமே இருக்கும். எப்படிப்பட்ட இந்த தோஷங்களும் சாபங்களும் எல்லாமே நம்ம ஏற்றுகின்ற இந்த ஒரு விளக்கால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிருங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரை தண்டுங்கிறது சிவனுக்கு ஏற்ற ஒரு விசேஷமான ஒரு பொருள். அதனால் இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால சிவனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்பயும் நம்ம ஏற்றுற விளக்கோட நம்முடைய இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள் நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுதல்கள் கண்டிப்பாக இந்த 9 வெள்ளிக்கிழமையில் இல்லாட்டி இந்த 21 நாட்களுக்குள்ளே நிச்சயமாக நடப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள், அந்த ஒரு வழிகளை நம்ம ஏற்றுகின்ற அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களாக இருக்கட்டும், குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் எல்லாருமா சேர்ந்து தெய்வீக சக்தியால் கண்டிப்பாக அது நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நம்ம இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கு வைக்கிறோன்னா அன்னைக்கு யாருக்காச்சும் முடிந்த ஒரு தான தர்மங்கள், ஒரு ஏதாவது நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், வாயிலாம் ஜீவனுக்கு கொடுக்கலாம், காக்கா நம்ம தரலாம், குருவிக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி பசுமாட்டுக்கு வாழைப்பழம், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அன்னைக்கு ஒரு தானங்கள் பண்ணி பாருங்கள். கூடுதலான விசேஷம் கிடைக்கும். நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த ஒரு எளிமையான தீப பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்யுங்க. நிச்சயம் எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.